ஸ்ரீராம ஜெயம். கிரிமினலாக யோசித்து அதில் வெற்றி பெற வைக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? புதன் ராகு சேர்க்கை. இதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த இதை ஒரு மேற்கோள் மாதிரியான அமைப்புகள்ல நான் இதை சொல்றேன். அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். புதன் ராகு சேர்க்கை அப்படின்றது புதன் ஒரு ஜாதகத்துல புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஆள் நல்ல புத்திசாலித்தனமான அமைப்புகள்ல இருக்கான அவனுடைய ஜாதகத்துல கண்டிப்பாக புதன் ஜாதகத்துல வலுத்திருக்கும். அதே மாதிரி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வெளி அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி ஏமாற்றத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகளையும் ராகு தான் கொடுக்கும். ஏமாற்றத்தையும் குறிக்கும், ஏமாத்துறதையும் குறிக்கும். ரெண்டுமே குறிக்கக்கூடிய கிரகம் ராகு தான். இந்த புதன் ராகு சேர்க்கையான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா ஒரு ஆள் மறைபொருள் சார்ந்த விஷயங்கள், இப்ப சில சினிமா படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னா கிரிமினல் மாதிரியே யோசிக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த தர்பார் படம் பார்த்திருப்பீங்க. அதுல கடைசியில இந்த ரஜினி சார் அந்த வில்லனை தாமஸ் கிராமர் மெத்தட் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல போய் கண்டுபிடிப்பார். அதே மாதிரி ஒரு ஆளை அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல புதன் ராகு சேர்க்கையான அமைப்புகள்ல இருந்து லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டுச்சுன்னா கிரிமினலா யோசிச்சு அதன் மூலமா ஒரு விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சில நேரங்கள்ல புதன் ராகு தொடர்போடு சனி போன்ற பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா கிரிமினலாவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மற்றவங்களை ஈஸியா ஏமாத்துறது எப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த புதன் ராகு சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி புதன் ராகு சேர்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிட பதிவு அடுத்து வர இருக்கிறது. அதை கண்டிப்பா பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நன்றி.